ஒரு கல் பெறுகின்றது என்று சொன்னால் அது எங்களுடைய தலைவருடைய தேவையாக இருந்து கொண்டிருக்கின்றது. இன்று எங்களுடைய கிராம மக்கள் நிம்மதியாக வாழ்வதற்கு வாழக்கூடிய அளவுக்கு கிராமத்தில் இருக்கக்கூடிய அத்தனை குடும்பங்களுக்கும் வீடுகளை கட்டி கொடுத்த ஒரு தலைவர் என்று சொன்னால் அது ரிஷாட் பதிவுக்கு மிகையாகாது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். திட்டம் இங்கு நடைமுறையானது யாராலே ஐயா யாராலே வீரர்கள் ரிஷாட் பதியுதீனார் அவராலே திட்டம் இங்கு நடைமுறையானது யாராலே ஐயா யாராலே வீரர்கள் ரிஷாட் பதியுதீனார் அவராலே சொல்வாயா உன்னை அறிவாயா வருவாயா வாழ்த்து சொல்வாயா திட்டம் இங்கு நடைமுறையானது யாராலே ஐயா யாராலே வீரர்கள் ரிஷாட் பதியுதீனார் அவராலே மக்களுக்காக எல்லா விடயங்களும் மக்களுக்காக மக்கள் வாழ வேண்டும். எனக்கு என்ன அநியாயம் நடந்தாலும் பரவாயில்லை, என்னுடைய பெயரை கெடுத்தாலும் பரவாயில்லை, எனக்கு அவகிர்த்தி ஏற்படுத்தினாலும் பரவாயில்லை. வீடு வீடாக கதவுகள் தட்டி வழங்கிய வாக்குறுதி நிரந்தர வீடு வழங்குவதாகவே வழங்கிய வாக்குறுதி. வீடு வீடாக கதவுகள் தட்டி வழங்கிய வாக்குறுதி நிரந்தர வீடு வழங்குவதாகவே வழங்கிய வாக்குறுதி. ஏழை மக்களின் கண்ணீர் துடைக்க கூறிய வாக்குறுதி. வடபுல மாந்தர்கள் கவலைகள் தீர வழங்கிய வாக்குறுதி. சொல்வாயா உன்னை அறிவாயா வருவாயா வாழ்த்து சொல்வாயா திட்டம் இங்கு நடைமுறையானது யாராலே ஐயா யாராலே வீரர்கள் ரிஷாட் பதியுதீனார் அவராலே சிறையிலே கூட அழைத்தாலும் பரவாயில்லை, எத்தனை வழக்குகளை போட்டாலும் பரவாயில்லை, இந்த மக்கள் வாழ வேண்டும். இந்த மக்களுக்காகத்தான் இந்த அரசியலுக்கு வந்தோம். புத்தள நகர் அகதிகள் வாழ அளித்த வாக்குறுதி 10,000 வீடுகள் கிடைக்க பாக்கியம் பெற்றுறுதி. புத்தள நகர் அகதிகள் வாழ அளித்த வாக்குறுதி